ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டயட் ரெசிபி தான். இது வந்து டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம். சூப்பரான ரெசிபி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் அரிசி சேர்த்து ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை அடுத்த நாள் காலையில் அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி அது கூடவே 2-3 பூண்டு, ஒரு பெரிய சைஸ் துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, இல்லை காரத்துக்கு இந்த மாதிரி 2-3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்ததை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பு, சீரகம், மிளகு வேணும்னா சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர்ஸ்க்காக. வேண்டாம்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து புளிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கல் சூடானதும் இது வந்து ஒரு கரண்டி ஊற்றி நல்லா நெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி சட்னி எந்த சட்னி நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க.